இதுக்கு உகந்த நேரமாக சொல்லப்பட்டது பிரம்ம முகூர்த்தம் என்பது அந்த 4:30 to 6 தான். அதனால பூமி வந்து சூரியன் நோக்கி செல்கிறது என்பதை விட சூரியனிடமிருந்து வரக்கூடிய காந்த அலையை அதிகாலை நேரத்துல அது வாங்கும் பொழுது தூய்மையான காந்தத்தை வாங்குது. அதன் பிறகு அதனுடைய வெயிலுடைய தாக்கம் அல்லது அந்த சூடு அதிலிருந்து வரக்கூடிய வெப்ப அலை அதனுடைய தன்மாற்றம் நிகழத் தொடங்குது. அதிகாலை நேரத்துல பாருங்க, கதவை திறந்து வெளியில போனா குளுமையா இருக்கும். அதனாலதான் அதிகாலை நேரம் என்பது தூய்மையான வான்காந்த களத்தை காற்று மண்டலத்தின் வழியாக நம்மால வாங்க முடியும் அப்படிங்கிறது விளக்கம். அநேகமா உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஏன் இதை முதல்லயே சொல்லிட்டேன்னா, சில கேள்வி நம்ம மனசுல இருந்தா பயிற்சி சரிவர செய்ய முடியாது. நமக்கு கேள்வியிலேயே மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். அது பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்முடைய சிந்தனை அதிலேயே தான் இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். வேற எதுவும் கேட்டு சொல்றதா இருந்தாலும் நான் கேட்டு சொல்றேன். வாழ்க வளமுடன். இப்போ வந்து நாம தீபேற்றிக்கு தயாராகும். தீபம் வந்து மல்லிகை மொட்டு மாதிரி இன்னும் ஃபேன் இருக்கக்கூடாது. காற்று அடிச்சதுன்னா அது ஆடிட்டே இருக்கும். நல்ல இருட்டு உள்ள வச்சுக்கிடணும் அதை. அப்புறம் நம்ம 3 அடியிலேருந்து 5 அடி தொலைவில் அதுல அமரணும். இப்ப விளக்கு நம்ம ஏற்றி இருக்கிறோம். நேற்றே ஒரு அன்பர் கேட்ட மாதிரி அதற்கு ஒன்று விளக்கெண்ணெய் பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா பசு நெய் தான் பயன்படுத்தணும். அதனால அந்த பசு நெய் ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விளக்கம் நான் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் விளக்கு ஏற்றி வச்சிருப்பீங்க. அப்ப தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நான் பேசிட்டே இருக்கிறது நல்லால. அதனால நாம இப்போ தீப பயிற்சி தொடங்கலாம். எல்லாரும் விளக்கை ஏற்றுங்க. வாழ்க வளமுடன். இதுல முதல்ல தவ நிலைக்கு தயாராகுதல், பிறகு சுடர் பார்த்தல், கண்களை மூடி நம்மையே நாம் கவனித்தல். அது துரியத்தை கவனித்தாலும் உடல் முழுவதும் காந்தம் செல்லும். நம்மையே நம் உடலாக கவனித்தாலும் செல்லும். அதனால கவனித்தல் என்பது நம்ம மேல இருக்கணும், அவ்வளவுதான். தூய்மையான வான்காந்தம் அலை அலை அலையாக நிரம்பிக்கொண்டே இருக்கிறதுங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனசுதான் ஜீவகாந்த ஆற்றலா இருக்கிறதுனால அது வெளியில இருக்கக்கூடிய வான்காந்த களத்தை உள்புறம் இழுக்கிறதுக்கு எண்ணம் தான் நம்ம கவனிக்கணும். அப்படியே நம்ம 3 முறை செய்துட்டு சங்கல்பம் சொல்லி நிறைவு செய்து கொள்ள இருக்கிறோம். தீப பயிற்சி வாரத்தில் 2 தினங்கள் செய்யலாம். வாரத்தில் 2 தினங்கள் கண்ணாடி பயிற்சி செய்யலாம். ஒரு சில வீடுகள்ல சில நேரங்கள்ல கண்ணாடி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி கண்ணாடி பயிற்சி செய்வதற்குரிய சூழ்நிலையும் அவங்க வீட்டுல இல்லாம இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க நீங்க வந்து அந்த 2 தினங்களுக்கும் சேர்த்து கூட தீப பயிற்சி செய்யலாம். ஒன்றும் தவறு இல்லை. மாலையில் செய்யக்கூடாது ஏன் என்பதை நான் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஏன்னா இதனுடைய விதிமுறைகள் அதுல வருகிறது. இப்ப நம்ம பயிற்சிக்கு தயாராகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உயிரையும் அறிவையும் என் உள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
நமதாசான் அருத்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இப்போ அமைதியான மனநிலை, சுடர் பார்த்தல், கண்களை திறந்து சுடர் பார்க்கலாம். சுடரை பார்க்கும் பொழுது கண்களில் இருந்து ஜீவகாந்த ஆற்றல் செலவாகிறது. கண்கள் இமைக்காமல் கீழ்நோக்கு பார்வையாக சுடரை பார்ப்போம். ஒரு நிமிடம். இப்போ கண்களை மூடலாம். கண்களை மூடிக்கொண்டு கைகள் கொண்டு கண் பொத்துதல், அந்தந்த கண்களுக்கு நேர உள்ளங்கைகள் வர்ற மாதிரி முதல்ல இடது கை வச்சுக்கலாம். அதற்கு மேல வலது உள்ளங்கை. கண் பொத்துதல், நம்மையே கவனித்து உச்சி முதல் பாதம் வரையிலும் வான்காந்தம் அலை 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 அலையாக நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த பாவனையிலேயே உடலை கவனிங்க. வாழ்க வளமுடன். இப்போ கைகளை மடியில வச்சுக்கலாம். சுடர் பார்த்தல்,
இப்போ கண்களை மூடிக்கலாம். கைகள் கொண்டு கண் பொத்துதல். உள்ளங்கைகள் கண்களுக்கு நேர வர மாதிரி. கண் பொத்துதல். உடலை கவனித்தல். நம்மையே நாம் கவனிக்கிறோம். உச்சி முதல் பாதம் வரையிலும் வான்காந்த ஆற்றல் அலை 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 அலையாக நிரம்புகிறது. இந்த பாவனையிலேயே உடலை கவனிங்க. வாழ்க வளமுடன். இப்போ கைகளை மடியில வச்சுக்கலாம். மூன்றாவது முறையாக கண்களை திறந்து சுடர் பார்த்தல். வாழ்க வளமுடன். இப்போ கண்களை மூடிக்கொண்டு கைகள் கொண்டு கண் பொத்துதல்.
தூய்மையான வான்காந்த ஆற்றல் நம்முள் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இப்போ கையில மடியில வச்சுக்கலாம். கண்களை திறக்க வேண்டாம். கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றல் பெருகி உள்ளதை உணர்கிறோம். சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாகும் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாகும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாகும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஆஸ்கான் அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சங்கல்பம் சொல்லி நாம நிறைவு செய்துக்கலாம். வாழ்க வளமுடன். அநேகமா ஒரு செகண்ட் கட்டான மாதிரி இருக்கு.
கேட்டுதா? வாழ்க வளமுடன். அம்மா இப்ப கேக்குதுங்கம்மா. அப்பதான் கேட்கலையோ கொஞ்ச நேரம். ஆமாங்கம்மா, ஆமாங்க. லைன் கட் ஆகி வந்ததுங்க. ஆனா நிறைவு செஞ்சது கேட்டுதா? நான் கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தேன், நான் பார்க்கல. சங்கல்பம் சொன்னது கேட்டுச்சுங்கம்மா. கேட்டுச்சுலாம். வாழ்க வளமுடன். நன்றி. ரைட். அதோட முடிச்சுக்கலாம். சரி. இப்ப இப்ப என்ன சொல்லணும் உங்களுக்கு? அம்மா தீப பயிற்சி முடிச்சுட்டு அடுத்து விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சரி. ஓகேங்கம்மா. பழகு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இப்ப தீப பயிற்சி நாம முடிச்சிருக்கிறோம். இந்த தீப பயிற்சியை நம்ம காலையில ஒரு 7 மணிக்குள்ள செய்யலாம். 7:30 மணி வரை கூட செய்யலான்ட்டு புத்தகத்துல இருக்குது. ஆனா ரொம்ப வெளிச்சம் நம்ம செய்யறது அந்த வெளிச்சத்துக்கு இடையில தீபத்தை பார்க்கறது சிரமமா இருக்கும். ரொம்ப டார்க்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும். அதனால அதிகாலை நேரம் மிக சிறப்பான நேரம். அது ஏன் சிறப்பான நேரங்கிறத சொன்னோம். தூய்மையான ஆன்மாக்களும் சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லாருமே அந்த காந்த களத்துக்குள்ளதான் இருப்பாங்க. அதனாலதான் எப்போதுமே பூமியில சூரியனுடைய அலை விழும் நேரம் காலை நேரம்னு நாம தான் குறிச்சுக்கிறோம் அதை. அதற்கப்புறம் சூரியன் இயல்பா அலையை தந்துகிட்டே தான் இருக்கு. பூமி தான் சுத்திட்டே இருக்கிறதுனால அந்த அலையில வேறுபாடு வந்துட்டே இருக்கும். நேரமாக ஆக ஆக வெளிச்சம் அப்புறம் வெப்பம் எல்லாம் கூடிரும். அதிகாலை நேரத்துல அப்படி இல்லை. அதனால தவம் செய்யறதுக்கும் பயிற்சி பண்றதுக்கும் அதற்கு உரிய நேரமா இருக்குது. அப்புறம் அதுல விதிமுறைகள் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, மாதவிடாய் காலங்களில் பெண்கள் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா அந்த நேரத்துல பெண்களுடைய உடல் சூடாக இருக்கும். அப்புறம் உடல் கருமுட்டை கரைஞ்சி வெளியில ப்ளீடிங்கா போறதுனால, அந்த உயிர் கரைஞ்சி வெளியில போறதுனால அந்த உடம்பு பலவீனமா இருக்கும். அதனால வேண்டாம். அப்புறம் சூடு ஒண்ணு உடம்பு, 2வது உடம்பு பலகீனமா இருக்கும். அதனாலதான் அது. மத்தபடி அது ஒரு தீட்டு, அது வேண்டத்தகாதது, அது தொடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த நேரங்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் தவமோ இல்ல தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சியோ வேண்டாம் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு சாந்தி தவம் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்கிறாங்க, நாங்க பீரியட்ஸ்ல சாந்தி தவம் செய்யலாமான்னு. தாராளமா செய்யலாம். மூலாதாரத்தை கவனிக்க போறோம். மூலாதாரத்தை கவனிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருந்து எனர்ஜி நம்ம உடம்புக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் மூலாதாரம். அதனால சாந்தி தவம் செய்துக்கலாம். ஆனா தீப பயிற்சியோ கண்ணாடி பயிற்சியோ அந்த 3-5 தினங்கள் செய்ய வேண்டாம். மாலை நேரத்துல ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, காந்த களம் அந்த நேரத்துல சரியானபடி இருக்காது. காலை நேரத்துல தான் தூய்மையான வான்காந்தம் அப்படிங்கிறதுனால காலையில மட்டும்தான் செய்யணும். சாயங்காலம் இந்த காந்த களம் ஏற்கனவே நம்மளுடைய அன்றாட பணிகள் ஒரு பக்கம், கவன சிதறல்கள் நிறைய இருக்கும். அது போக காந்த களம் கெட்டு போய் இருக்கிறது எதுக்கு நம்ம உடம்புக்குள்ள வாங்கணும்? அதனால தூய்மையான காந்தம்ங்கிறது அதிகாலை நேரம் தான். அது இயற்கையினுடைய அமைப்பு. அதனால நம்ம காலையிலே பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் அவங்க கன்சீவ் ஆனது அவங்களுக்கு தெரியும்ல, ஒரு டாக்டர்கிட்ட போய் எப்ப கன்ஃபார்ம் பண்றாங்களோ அதுல இருந்தே அவங்க உடற்பயிற்சியில சில விதிமுறைகளுக்கு உட்பட்ட பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகளை வேணா செஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் காயக்கல்பத்துல அவங்க நரம்புக்கம் மட்டும் போட்டுட்டே இருக்கலாம். ஓஜஸ் ஊசி போடக்கூடாது. அதே சமயத்துல தீப பயிற்சியோ கண்ணாடி பயிற்சியோ செய்ய வேண்டாம். தவம் செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. தவம் சாமிஜினுடைய அருட்காப்பு நமக்கு முழுமையா இருக்கிறதுனால நம்ம தவம் செய்யலாம். அதனால கர்ப்பிணி பெண்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா, நாம இப்போ ஒரு சுடரை பார்க்கிறோம். தீப சுடரை பார்க்கும் பொழுது காந்தம் செலவாகும், கொஞ்சம் தான் செலவாகும். ஆனா நம்ம கண்களை மூடி கைகள் கொண்டு கண்கள் பொத்திட்டு உடலையே கவனிக்கும் பொழுது அபரிதமான வான்காந்தம் உள்ள வரும். அதை நம்ம உடல் ரீதியா ஒரு சிலர் உணர முடியும், ஒரு சிலர் உணர முடியாது. அந்த காந்தம் உள்ள நிரம்பும் பொழுது அதனுடைய அந்த அழுத்தத்தை உள்ள இருக்கக்கூடிய கரு தாங்க முடியாம இருக்கும். அதனாலதான் கருவுற்றவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு காந்தம் நிறைய தேவைப்படுமே. ஏன்னா நம்முடைய மனசே தானே.
நாங்க நிறைய காசு தேவைப்படுது, நாங்க குழந்தைக்கு தேவையான ஆற்றலை கொடுப்போம்னு நினைக்கிறோம், வாழ்த்தணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன செய்ய அப்படின்னு கேட்டா நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க. நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணுவதன் மூலமாகவும் நம்மளுடைய வான்காந்த களத்தை நம்ம அளந்து வாங்க முடியும் இல்ல. அதனால ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம், சாந்தி தவம் செய்துக்கலாம். அதனால கருவுற்ற பெண்கள் செய்யக்கூடாது, மாலையில செய்யக்கூடாது, அது போக பீரியட்ஸ்ல செய்யக்கூடாது. விதிமுறைகள் அவ்வளவுதான். இன்னொன்னு, ஏன் மற்ற எண்ணெய்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது கண்ணுக்கு குளுமை தரும். அப்புறம் அது கண்ணுக்கு மட்டும் குளுமை தரல, அந்த சுடரை ஏத்த உடனேயே எந்த ஒன்றுனாலும் அந்த பொருளிலிருந்து ஒரு அலை வந்துட்டே இருக்கும் நமக்கு. அப்ப அந்த விளக்கிலிருந்து எரியக்கூடிய அந்த வெளிச்சம், அதுல இருந்து வரக்கூடிய அலை அந்த ஹால் ஃபுல்லா நிரம்பிதான் இருக்கும். அதனால நாம சுடரை ஏத்தி வச்ச உடனே அங்கிருந்து வரக்கூடிய அந்த அலை குளுமையானதா நம்ம கண்ணுக்கும் இருக்கும், அந்த அறையும் ஒரு குளுமையா இருக்கும். அது விளக்கு உண்டான ஸ்பெஷல். அப்ப மற்ற எண்ணெய்கள்லாம் மற்ற நேரங்கள்லாம் நாங்க விளக்கேத்துறோமேனா அது வேற. ஏன்னா நாம சொல்றது பயிற்சிக்கு தான் சொல்றோம். இது ஒரு சடங்கு கிடையாது. அதனால இதற்கு திசை முக்கியம் கிடையாது. தீபப்பெயர்ச்சி பண்றோம் அப்படின்னா குளிச்சுட்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தா நீங்க குளிச்சுட்டு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பயிற்சி பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா உடனே குளிக்க வேண்டாம். ஒரு 10 நிமிடங்கள் கழித்து குளிச்சுக்கலாம். தவம் பண்ணாலோ உடற்பயிற்சி பண்ணாலோ நம்ம ஒரு 10 நிமிடங்கள் கழிச்சு தான் குளிக்கணும். இல்லைன்னா நம்ம உடம்புல உள்ள ஜீவகாந்தம் உடனே கரைஞ்சிரும் தண்ணியில. அதனால அது செல்களுக்குள்ள போய் கொஞ்சம் செட் ஆகணும் பாருங்க. அதனால உடனே குளிக்க வேண்டாம். ஆனா குளிச்சுட்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தா தாராளமா குளிச்சுட்டு பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா, இது சடங்கு கிடையாது. இப்படி செஞ்சுட்டு தான் இப்படி இருக்கணும், இந்த திசையை நோக்கி அமரணும் அப்படிங்கிற விதிமுறைங்கிறதுலாம் இல்லை. எந்த திசைனாலும் இருந்துக்கலாம். அப்புறம் அந்த மண் விளக்கே வச்சுக்கலாம். அப்புறம் நாங்க டெய்லி அதை விளக்கணுமா என்ன, அதெல்லாம் ஒரு கேள்வியும் கிடையாது. சுத்தமா இருந்தா போதும், அவ்வளவுதான். அந்த விளக்கு பார்க்க நீட்டா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால ஒருத்தங்க இங்க ஒரு சில கேள்வி கேட்கிறாங்க, நாங்க இல்லறத்துல ஈடுபட்டு இருந்தா நாங்க காலையில பயிற்சி பண்ணலாமான்னா, அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எல்லாராலும் எல்லா நிலைகளையும் ஒரே மாதிரியா குளிச்சுட்டு சுத்தமா இருந்து அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உடல் சுத்தம் முக்கியம், அவ்வளவுதானே ஒழிய இந்த பயிற்சி பண்றதுக்கு குளிச்சுட்டு தான் அப்படிங்கிறது விதிமுறை இல்லை. குளிச்சுட்டு பண்ணனா நல்லது. பயிற்சி பண்ணுன உடனே குளிக்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குளிச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப காய்ச்சலா இருக்குது அப்படின்னா பயிற்சி செய்யக்கூடாது. ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா செய்ய வேண்டாம். அதுல இருந்து எழுந்து 2-3 நாள் கழிச்சு நம்ம பயிற்சியை தொடங்கிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பலவீனமா இருக்கிறோம், அப்ப காந்தத்தை பூரா நம்ம உடம்பு வாங்கிருமானா அது வாங்காது. அது பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது என்ன, காந்தத்தை வாங்குவதற்கு கூட உள்ள ஓய்வு தான் தேவைப்படுது. அதனால இங்க நல்ல ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் கண்ணாடி இல்லாதவங்க தீப பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம். ஆனா கண்ணாடி பயிற்சியினுடைய விளக்கம் நாம நாளைக்கு பார்க்க போறோம். கண்ணாடி வீட்டுல இருந்தா அது குடும்பத்தோட சொத்து மாதிரி தான். அதனால அது நம்ம முடிஞ்சவங்க வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா கண்ணாடி பயிற்சிக்கும் தீப பயிற்சிக்கும் கண்டிப்பாக மனவளக்கலை அன்பர்களுக்கு அவசியம். அதனாலதான் சுவாமிஜி அதை கொடுத்திருக்காங்க. அப்புறம் மனவளக்கலையினுடைய அந்த மேன்மை, தன்னிலை மேம்பாடு என்பதுதான் இங்க மிக மிக முக்கியமானதா இருக்கும். சாமிஜி சொல்றாரு, மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தலே ஞானம் சொல்றாரு. மானம், மரியாதை, உடல் ஒழுக்கம், இந்த மூன்றும் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தலே ஞானம். அப்படின்னா ஞானம்னா எங்கேயோ போய் தேடி போய் வாங்குறதெல்லாம் கிடையாது. என்னை பற்றி எனக்கு முழுசா தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். நான் இந்த இடத்துல கோவப்படுவேனா அமைதியா இருப்பேனா, அது தெரிஞ்சா போதும், நாம ஜெயிச்சிடலாம். எனக்கு இந்த இடத்துல இருந்தா கோவம் வரும், இவங்க இதைத்தான் பேசுவாங்க, அப்ப நாம எதிர்த்து பேச வேண்டியது இருக்கும், கருத்து மோதல் வரும், அப்ப நாம் அங்கிருந்து விளைவிக்கலாமா, அதான் தவிர்த்தல். சினத்தை தவிர்த்தல் வேற. சினம் ஏற்படக்கூடிய அந்த சூழலை தவிர்த்தலுக்குரிய ஞானம் நம்மிடம் இருந்தாலே நாம ஞானிதான். எப்படி கையாள வேண்டும் என்பது தெரியணும். சூழ்நிலையை எவ்வளவு கையாள வேண்டும்ங்கிறது தெரிவதற்கு உரியதுதான் விளக்கலை. அப்போ சுவாமிஜி என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அது என்னங்க மானம் என்றால்,
எங்கேயாவது யாராவது திட்டுனா நமக்கு அவமான உணர்வு வருது பாருங்க. ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை மதிக்கவே இல்லை, என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த மானம்ங்கிறது நாம காத்து வச்சுக்கிறது. நம்மோட பிறருடைய அந்த கருத்துல அல்லது வாழ்க்கை சுதந்திரத்தில் தேவையில்லாம போய் தலையிட்டோம் அப்படின்னா அங்க என்ன இழக்கிறோம்? கொஞ்சம் 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 இருக்கிற மான மரியாதையை இழக்கிறோம். உனக்கு என்ன தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படி சொல்றாங்க பாருங்க. அப்ப நமக்கு தீயதுன்னு தெரியுது, பேசாம இருக்க முடியுமா? பார்த்துட்டே இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம வாழ்த்திட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த வாழ்த்துதல் என்பதற்கும் அவ்வளவு பவர் இருக்கு. அப்படி வாழ்த்துவதற்கு இங்க உடம்புக்குள்ள என்ன வேணும் கேட்டீங்கன்னா ஜீவகாந்தம் வேணும். அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தான் நம்ம ஜீவ பயிற்சி. பசுமாட்டு நெய் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, இந்த பசுமாடு என்பது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் தான். அதனாலதான் நம்ம பசுமாட்டினுடைய நெய்யை பயன்படுத்துறோம். அது எப்படின்னு கேட்டா, எல்லாமே ஆக்சிஜன் உள்ள இழுத்துட்டு வெளியில வரும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் கார்பன் டை ஆக்சைடை விடும், மரங்கள் தவிர. இப்ப நாம உள்ள அனுப்புறது சுத்தமான ஆக்சிஜன் தான், வெளியில அனுப்புறது கார்பன் டை ஆக்சைடு. இப்ப இந்த கரிமல வாயு என்பது வெளியில வரும், மறுபடியும் உள்ள போறது பிராணசக்தி உள்ள போகுது. ஆனா மாடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, உள்ள இழுக்கிறத மறுபடியும் வெளியில அனுப்பும் பொழுது சுத்தமானதாக தான் அனுப்புதான். அதனுடைய விசுத்தியில சுத்தப்படுத்தி வெளியில அனுப்பக்கூடிய ஆற்றலை இயற்கை அதற்கு கொடுத்துருக்குது. அதனால பசுமாடு என்பது எப்பொழுதுமே அதனுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவா தான் இருக்கும். அந்த பாசிட்டிவா இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த அலைய நாம் அதுல இருந்து என்னெல்லாம் எடுத்து பயன்படுத்துறோமோ அதெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய பொருட்களாக பயன்படுத்துறோம். பசுஞ்சாணம், ஹோமியம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய நீர், அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் இல்ல பால். பால் பருகிறது அது வேற விஷயமா இருந்தாலும், ஆனா அது உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவா இருந்தா கூட அதை நாம புனித பொருளா பயன்படுத்துறோம்னா அப்போ நெய் எவ்வளவு புனிதமானதா இருக்கும் பாருங்க. ஏற்கனவே நெய் பல 1000 ஆண்டுனாலும் கெடுவதே இல்லை, அதனுடைய தன்மை. அப்போ பசு நெய்யை விட்டு நாம தீபத்தை ஏற்றும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் அது நல்ல பாசிட்டிவ் அலையா தரும், கண்ணுக்கு குளுமையா இருக்கும். அதனாலதான் பசு மாடு பசு நெய் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு அனுபவம், நான் முன்னாடி சொல்லியிருப்பேனா என்ன தெரியல மன்றத்துல. ஒவ்வொரு முறையும் நான் ஏர்போர்ட்டுக்கு போகும் பொழுது மதுரையில ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி இப்போ இதுக்குள்ள மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போவேன். அநேகம் நான் போயிடுவேன். போயிட்டு அங்க ஒரு சித்தர் இருக்கிற அதில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து முடிஞ்ச வரைக்கும் தவம் செஞ்சுட்டு அப்படியே ஃப்ளைட்டு போறது வழக்கம் ஃப்ரெண்டு கூட. அப்போ ஒரு நாள் காலையில 5:30 மணிக்கு கோயிலுக்கு போனேன். போகும்போது அவங்க சொன்னாங்க, நாங்க உள்ள போனோடனே சொன்னாங்க, வாங்க நீங்க நல்ல நேரத்துல வந்திருக்கிறீங்க, இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுங்க அப்படின்னாங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை வழக்கமா வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்தோம். அப்பதான் சொன்னாங்க, இந்த மாடு தான் இன்னைக்கு, இந்த மாட்டை நீங்க முன்னக்கூட்டியே இன்னைக்கு நீங்க வழிபடுறீங்க, உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னாங்க. என்னடா இவர் இப்படிலாம் சொல்றாருன்னு நினைச்சோம். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, என்னையும் உங்களையும் கூட்டிட்டு அன்னைக்கு அப்பதான் கதவை திறக்கிறாங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல. உள்ள மாடு, பசு மாடு உள்ள விடுறாங்க. முதல்ல மாடை கொண்டு போய் அந்த அம்பாள் சன்னதியில கொண்டு போய் நிறுத்தி அப்புறம் தான் அந்த சன்னதி கதவையே திறக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாடுதான் அம்பாளை முதல்ல தரிசனம் பண்ணுது. அதற்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு சன்னதி கூட்டு போயிட்டாங்க. இதைத்தான் தினசரி செய்வாங்களாம். அந்த மாடை காலையிலேயே குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி அப்படியே கோயிலுக்கு கூட்டு போயிட்டு அந்த கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரணும்னா அதுக்கு அவங்க சொன்ன ஐதீகம். ஏன் இப்படி செய்யறாங்கன்னா, இப்ப நாம வீட்டுல வீடெல்லாம் கட்டிட்டு புது வீடு கட்டின உடனே அந்த புதுமனை புகு விழான்னு சொல்லிட்டு கிரகப்பிரவேசம் நடத்தும் பொழுது மாடை உள்ள கொண்டு வருவோம். அந்த பசுமாடை கொண்டு உள்ள விட்டு மறுபடியும் வெளியில எடுத்துரும். அது போனாலே உள்ள வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வெளியில போயிருமா. அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி பசுமாடுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் மீனாட்சி அம்மன் கோயில்ல அவங்க சொல்றாங்க, எவ்வளவு நெகட்டிவ் இங்க நிரம்பி இருந்தாலும், ஏன்னா மனிதர்கள் வந்துட்டு போகக்கூடிய இடம் அது. அதனால காலையிலேயே கொண்டு நாங்க பசுமாடை கொண்டு நிறுத்துறதுங்கிறது ஐதீகம் காலங்காலமா.
அது வந்து நின்னுட்டு மறுபடியும் அதை நடத்தி இது வெளியில கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. நாம ஒவ்வொரு நாளும் பசுமாடை வீட்டுக்குள்ள கொண்டு வரவிட்டால் கூட நாம அந்த பசுவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நெய், அதை விட்டு நாம ஒரு தீப பயிற்சியோ அல்லது ஒரு வீட்டுல ஒரு தீபமோ ஏத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த வீடு முழுக்க முதல்ல தூய்மை களமாக காந்த களம் நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம பசு நெய் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து எதுவுமே சடங்கு முறை கிடையாது. எல்லாமே நம்ம விஞ்ஞான ரீதியாக தான் எல்லா பயிற்சிகளையும் செய்துட்டே இருக்கிறோம். அதனால நம்ம மனசுல எழும் கேள்விகளை நம்ம கேட்கலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணே ஒண்ணுதான். சுவாமிஜி சொல்றாங்க, அறிவித்த அனைத்தையும் அறிந்தோர்கள் இல்லை. அதாவது அறிவித்த அனைத்தையும் அறிந்தோர்கள் இல்லை, அறிந்த அனைத்தையும் அறிவித்தோர்கள் இல்லை. அதனால இங்க வந்து இப்ப பேசுறாங்க ஒருத்தங்க அப்படின்னா, சாமிஜியினுடைய அலையை உள்வாங்கி பேசிட்டே இருப்பாங்க. அப்ப எந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கிறோம் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இடத்தை இவங்க புடிச்சு பதில் சொல்றதுங்கிறது வந்து எல்லாராலையும், என்னாலதான் அது ரொம்ப சிரமம் தான். அதனாலதான் நான் சில நேரம் கேள்வி கேட்கும்போது தெரிஞ்சா பதில் சொல்றேன், இல்லைன்னா கேட்டு வந்து சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் பெற்று முழுமையாக நாம ஒரு வகுப்பு எடுக்கணுங்கிறது முடியாது. அதனால உங்களுக்கு எழும் ஐயப்பாடுகளை நீங்க எங்ககிட்ட கேட்கலாம். நான் தெரிந்த வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆனால் தெரியாததை தெரிந்தவர்களிடம் கேட்டு சொல்லணும் அப்படிங்கிறது சாமி சொல்லி இருக்கிறாங்க. வருபவர்களை நீங்கள் குழப்பி விட்டுறாதீங்க. அப்படி குழப்பி விடுவதற்கு மனவளக்கலை மேடை பயன்படுத்தாதுன்னு சொல்லிட்டார். அந்த அளவுல தெரிந்திருந்தால் உடனடியாக பதில், தெரியாவிட்டால் கேட்டுட்டு வந்து பதில். அதற்காக நம்ம சந்தேகத்திலே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மனவளக்கலை என்பது அறிவின் தெளிவை தரக்கூடிய இடம், சுய சிந்தனையை தூண்டக்கூடிய இடம். தெய்வத்துக்கே சுய சிந்தனை வேண்டும் சுவாமி, தெய்வத்தை அறிவதற்கே சுய சிந்தனை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனாலதான் பாரதி சொல்றாரு, தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெறவே மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே அப்படின்னு சொல்லிட்டார். சிந்தனையர்களுக்கு தான் கேள்வி இருந்துட்டே இருக்கும். அந்த கேள்வி இருக்க 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 நம்ம சிந்திச்சுட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அக்கா கேள்வி கேட்காதவங்க சிந்திக்கலைங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த சிந்தனை என்ன பண்ணும் அப்படின்னா, கேள்வியாக கேள்விக்குரிய பதிலாக வரும் பொழுது அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக நம்மால தெரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது சாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவரிடம் எழும் கேள்வி அந்த ஒருவருக்கான பதிலாக இல்லை, எத்தனை இந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உரிய பதிலாக அது அமையும். அதனால ஒரு நபர் கேள்வி கேட்கிறதாக நீங்க நினைக்க கூடாது. அந்த ஒருவரின் கேள்வி அந்த சபையே கேட்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள் சொன்னாங்க எங்களுக்கு. அப்படி பார்த்ததுனாலதான் நாம இன்று தீப பயிற்சி பண்ணணும். தொடர்ந்து அந்த தீப பயிற்சியை நீங்க செய்துட்டே வரலாம். அதன் பிறகு கண்ணாடி பயிற்சி நம்ம நாளை பார்க்க இருக்கிறோம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பது அவசியம் என்பதை நேற்று நாம விளக்கத்துல ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். காந்தம் பெருகி இருந்தால் மன மகிழ்ச்சியா இருக்குங்க. பொருளாதாரம் என்பது அதற்கு அடுத்த நிலைதான். முதல்ல நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை உடல் அளவுல உறவுற பழகும்போது இனியான சொற்கள் நம்மிடம் இருந்து வரும். அந்த சொற்களுக்கு நாம நம்மளை பழக்கப்படுத்திட்டாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அதனால இப்ப நம்ம எல்லாருமே இன்னும் சூழ்நிலை இந்த முழுமையாக இந்த லாக்டவுன் எப்படா ரிலீஸ் ஆகுங்கிற இந்த சூழ்நிலையில நம்மை பாதுகாத்து கொண்டு வாழ்வதை பெருசுன்னா அதான் மானம் மரியாதை உடல் உள்ளம் காத்து வாழும் ஒரு நிலை. அதனால மானம் அவமானம் அப்படிங்கறத அவமானப்படுத்திட்டு அப்படி நமக்கு தப்பு கணக்கு போடக்கூடாது. குடும்பமானவரை பிறரின் விஷயங்களை தலையிடாது இருத்தல். உடல் ஒழுக்கம் காத்து என்றால் உடற்பயிற்சி, அதனை சார்ந்த விஷயங்கள். அந்த எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் அமையும் சொன்ன மாதிரி அந்த எண்ணத்தையும் தூய்மையா வச்சுட்டோம் அப்படின்னாலே இந்த ஒழுக்கம் என்பது அதிலையும் சேர்ந்து வந்துடும். மனிதரிடை மனிதராய் வாழ்தலே ஞானம் என்றார். எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. எல்லாம் தெரிந்துலாம் வாழ முடியாது. அனுபவம் பெற்றவர்களுடைய அறிவு பெற்றுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால பிறரின் அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்துக்கலாம். இல்ல நம்மோட அனுபவங்களை பிறரிடம் இனிமையாக பகிர்ந்து கொள்ளலாம். அந்த அளவில் உங்களுடைய கேள்வி பதிலுக்கான நேரம் இன்று கூட 5 நிமிடம் ஒதுக்கப்பட்டது. கேள்விகள் நீங்க கேட்க நம்ம 6 மணிக்கு நிறைவு செய்ய இருக்கோம்.
உங்கள் கேள்விக்கு தான் இன்னைக்கு 10 நிமிடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், மியூட் எடுத்து விடலாங்க. ஒரு நிமிஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சக்தி பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. அம்மா இப்ப தீப பயிற்சி முடிச்சுட்டு இப்ப நீங்க இந்த விளக்க கொடுக்க வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். அப்படி பண்ணலாங்களா? தீப பயிற்சி இப்ப முடிச்சிட்டு நீங்க இப்ப பேசுறீங்களா, இந்த 1/2 மணி நேரமா வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். சரி 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 சரி. அது மாதிரி பண்ணலாமான்னு கேட்டேன். சொல்லுங்க. பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சரிங்க. நம்ம அது நம்ம முழு கான்சென்ட்ரேஷன் இதுலதான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டுக்கலாம். மணிகண்டன் கேளுங்க. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதே. சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா ரொம்ப சந்தோஷம்மா. சிறப்பான விளக்கங்கள், உணர்வுபூர்வமான விளக்கங்கள் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. அம்மா ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்மளுடைய மூச்சோடைய தன்மைக்கும் உடலுடைய உயிருடைய சுழற்சிக்கும் வித்தியாசம் இருக்குங்களாம்மா? ஆமா, காற்று விட மெலிதானது உயிர். அதனால அதோட வேகம் வித்தியாசம் இருக்கும். அணுக்கள்ல வித்தியாசம் இருக்கு. கூடும் அணுக்கள்ல வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு தனித்த அணுதான் நான் என்ன உயிரோட வேகம் காற்றோட வேகம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு தானே கேக்குறீங்க? வித்தியாசம்னா சுழற்சிங்கம்மா. நம்ம மூச்சோடைய இடச்சுழல் வளச்சுழல் இருக்கு இல்லைங்களா? அதான் சுவேகம் தானே. அதாவது உயிர் ஆமா ஆமா இருக்கு இருக்கு. அதோட சுழல் வேகம் வினாடிக்கு 14 முறை இந்த உடம்ப சுத்தி வருதான் ஒவ்வொரு உயிர் அணுக்களும். ஆனா காற்று அப்படி இல்லை. அது நுரையீரலுக்குள்ள போயிட்டு சுத்தப்படுத்திட்டு வெளியில வரும். அதனால காற்றோட அந்த சுழல் வேகத்தை விட உயிரோட சுழல் வேகம் அதிகம். அதனாலதான் உயிரின் சுழற்சியை கணிக்க முடியல. உயிருக்கு இடச்சுழல் இருக்குங்களாமா? இடச்சுழலும் இருக்கு, வளச்சுழலும் இருக்கு இல்லையா? நம்முடைய பாடியிலே அந்த சுழற்சி இருக்குன்னு சொல்றாங்க. அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இப்ப வளம் இடம் நம்ம சொல்றோம்ல, அந்த சுழற்சியில அது ஓடிட்டே தான் இருக்கும். வலப்புறம் அப்பாவோட உயிருங்கிறதுனால அது வளச்சுழலாகவும், இடப்புறம் அம்மாவோட உயிருங்கிறதுனால அது இடச்சுழலாகவும். அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இணைஞ்சி காந்தக்களம் அமையறதுனால அந்த சுழற்சி இருக்கதா சொல்றாங்க. இந்த இடது பக்கமாக மூச்சு காற்று வெளியில போறது, இடது பக்கமாகவே சில வேலைகளை செய்யும் பொழுது அம்மாவனுடைய உயிர் துகள்கள் ஆதிக்கம், வலப்புறமாக மூச்சு காற்று ஓடிட்டே இருக்கும் பொழுது அப்பாவனுடைய உயிர் துகள் ஆதிக்கம்னு சொல்றாங்க. அதை நம்ம கவனிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அந்த எல்லா தியான முறை, அப்புறம் நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி எல்லாம் பண்ண 2 நாட்டிலையும் சீராக மூச்சு வர தொடங்கணுமா. அதுதான் முழுமை. அப்படி வரும் பொழுது சுழுமுனை நாடி குரு நாடி திறக்கப்படுது உருவ மத்தியில. அதனால இந்த வளச்சுழல் இடச்சுழல் அப்படிங்கிறது அதனுடைய ஆளுமை தான் குறிக்கும். அந்த ஆளுமை எதுன்னு கேட்டீங்கன்னா, இடப்பக்கமாக இருப்பது அம்மா, வலப்புறமாக இருப்பது அப்பா. நீங்க சொல்றவங்க இந்த வளச்சுழலாக வலப்புறம் ஓடுது, இடப்புறமாக ஓடுதுன்னா காந்தக்களம் என்பது ஈர்ப்புக்குட்பட்டு இருக்கிறதுனால அந்த வளச்சுழல் இடச்சுழல் அமைஞ்சு. அப்ப இடச்சுழலும் வளச்சுழலும் ரெண்டுமே உயிர் சக்தி ஓடிட்டு இருக்கு. உயிரோட இயக்கம் ஓடிட்டு இருக்கு. எனக்கு இதுல என்ன டவுட்னாங்கம்மா, இப்ப நம்ம சூரியனுடைய காந்த களத்துலதான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. இப்ப சூரியனுடைய காந்த களம்ங்கிறது வளச்சுழலா தான் இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம இடச்சுழலா உயிர் இயங்க முடியும் நமக்குள்ள? அப்படி கிடையாது. இது தனித்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான இயக்கம் இருக்குது. இப்போ இயக்க ஒழுங்கு சூரியனுக்கு இயக்க ஒழுங்கு இருக்கு அப்படின்னா, பூமிக்கு இயக்க ஒழுங்குன்னா உயிர்களுக்கும் இயக்கம் அதனை சார் நம்ம இயங்க ஒழிய நம்முடைய தனித்தனி இயக்கமா தான் இருக்கும். தனித்தனி கருமையம் கொண்டு தனித்தனி இயக்கமா இருக்கிறதுனாலதான் அது எல்லாமே வளச்சுழலாக சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது, இப்ப சுவாமிஜி இது கூட ஒரு வேலை சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் சேர்ல உட்கார வச்சுட்டு வலப்புறமாக சுத்தி விட்டுட்டு இடப்புறமா சுத்தினா தலை சுத்து வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த மாத்து சுத்துக்கு நீங்க சொன்ன காரணத்தை சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. ஆனா பூமி சுத்துது அல்லது சூரியன் வளச்சுழலா சுத்துது, நாமளும் வளச்சுழலாக தான் பூமியோட சேர்ந்து சுத்தினாலும் நம்முடைய தனித்துவம் உணவு உண்பது எல்லாமே பூமியை சார்ந்து இருந்தாலும் இயக்கம் நமக்கு தனியா தான் அமைஞ்சிருக்கு. நமக்குன்னு ஒரு தனி கருமையம் இருக்கு, அதனை சார்ந்துதான் நம்முடைய இயக்கம் அமையும். ஓ வேணா உங்களுக்கு நாளைக்கு இதை விவரமா கேட்டு சொல்றேன் நான். வாழ்க வளம். ஆமா, என்ன இதுல இன்னொரு இதுங்க, இப்ப இடச்சுழலா இருக்கும்போது வந்து எனர்ஜி வந்து லாஸ், வளச்சுழலா இருக்கும்போது எனர்ஜி வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா, கெயின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இப்ப நம்ம துரியத்துல கூட சாமிஜி சொல்றாரு, உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் அதிசயம் வளமாம் சுற்று ஆகும், ஒரு இடமாம் சுற்று ஆகும். ஆமா 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 வளமாம் இடம், வளமாம் சுற்று ஆகும் அப்படின்னா வளச்சுழல் அப்படிங்கிறது பொதுவாவே